அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, ஜெயிலில் தாவா செஞ்ச நபர் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம யூசுப் நபி தான். ஜெயிலில் இருக்கிறாங்க, அந்த தருணத்தில் கூட தௌஹீதை எடுத்து வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கைதிகள். ஸோ தாவானா இப்படி இருக்குங்க, எங்கெல்லாம் நம்மளால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் போய் தாவா செய்யணும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா தாத்தார்களுடைய அவங்களுடைய கேம்ப்லலாம் போய் தாவா செய்வாங்க. அங்கே அவங்க மது அருந்திட்டு இருப்பாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட்டில் தாவா செய்வாங்க. இது போன்ற உலமாக்கள் இங்கே ஷா இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள் விபச்சார விடுதிக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாவா கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்கள தௌபா செய்ய வச்சாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக அவங்க இருந்தாங்க பேதினில்லா. இப்போ தாவானா வெறும் பள்ளிவாசலில் மட்டும் செஞ்சுட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தவுடனே சட்டையை கைட்டி மாட்டுறது மாரி தாவாவை கைட்டி ஓரத்தில் வச்சிடறதில்ல. தாவா என்பது எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும். குடும்பத்திலையும் இருக்கணும், நம்ம படிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கணும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இருக்கணும், மார்க்கெட் போகிறோமா ஷாப்பிங் மார்க்கெட் போகிறோம் அங்கேயுமே இருக்கணும். எப்போல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ, எப்போல்லாம் நம்மளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு, அப்பெல்லாம் தாவா இருக்கணும். யோசித்து பாருங்கள், ஜெயிலில் ஒரு மனுஷன் தாவா செய்ய முடியுமா? அவன் எழுது அதிலே நொந்து நூலாகிடுவான் நம்மள மாரி ஆட்களாக இருந்தால். ஆனால் அங்கே கூட அவங்க தௌஹீதை எடுத்து வச்சாங்க பாருங்கள். சுபஹானல்லாஹ். இதுதான் நபிமார்களுடைய தாவா என்பது. நம்மளுடைய தாவாக்கும் அவங்களுடைய தாவாக்கும் இதுதான் வித்தியாசம். நம்மளுடைய தாவா பள்ளியோடு முடிந்து விடுகிறது. வீட்டில் கூட பேசிக்கான அஹ்லாக்கோடு இருக்க மாட்டாங்க தாயிகள். ஆனால் நபிமார்களுடைய தாவா பாருங்கள், எங்கு சென்றாலும் அவங்க தாவாவை தான் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள்.